ஸோ இந்த 2026ல் ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா க்ளவுடில் நம்ம வந்து ப்ளேஸ் ஆகி போகலாம், ஸோ க்ளவுடு நம்ம கற்றுக்கலாம் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃப்ரெஷர் என்டர் ஆகணும் அப்படின்னா ஸோ அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஒரு ஃப்ரெஷருக்கு க்ளவுட் டெக்னாலஜி? ஸோ இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போக ட்ரை பண்ணணும். ஸோ டேரெக்டாக நான் வந்து க்ளவுட்ஸ்க்கு வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்ண ரொம்பவே ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்மகிட்ட ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ராடக்ட், அது எல்லாருமே லைவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக. இப்போ ஃப்ரெஷராக வரக்கூடியவங்க ஒரு ஃப்ரெஷர் இப்போ க்ளவுடுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கற்று வச்சிருக்கணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் ரெஸ்யூமில் அப்ளை பண்ணிருக்கணும்? சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறத ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ க்ளவுட் ஜாப்குள்ளே போகிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம் காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ க்ளவுட் அப்படின்ற டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 2026ல் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த க்ளவுட் டெக்னாலஜிக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ட்ரி ஜாப் எப்படி இருக்குது, இருக்கா இல்லையா, ஸோ அவங்க என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். ஸோ இவங்க கேட்ட மாதிரி இப்போ க்ளவுட் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ட்ரி ஆக முடியுமா முடியாதான்னு ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிச்சுட்டு வர நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனில் இருக்காங்க, க்ளவுட்குள்ளே என்டர் ஆகலாமா இல்லையான்னு. வாங்க அதுக்கான ஒவ்வொரு ஆன்சராக பார்க்கலாம். உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இவர் பேர் வந்து அப்துல்லா. இவர் 2020 பாஸ்ட் அவுட், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்காரு, தென்காசி மாவட்டம். ஸோ இவர் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருக்காரு. வாங்க இவரோட ஸ்பீச்சை கேட்போம். நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தென்காசி. நான் டிப்ளமோ ஆட்டோமொபைல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 2020 பாஸ்ட் அவுட்டு. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கெரியர் க்ரோத் அந்தளவுக்கு அதில் இல்லை. ஸோ அதனால தான் ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணேன். ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐடியா பிளாங்காக தான் இருந்துச்சு. வெங்கட் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு. தேங்க்யூ வெங்கட் சார். ஸோ ஒரு ஆட்டோமொபைல் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு 2020ல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண இவர் இன்னைக்கு வந்து நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, ஸோ எந்த இயர் பாஸ் அவுட், இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கான கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இவரை மாதிரி நம்மளால பிளேஸ் ஆக முடியும். இவர் தான் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இந்த 2026ல் ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா க்ளவுடில் நம்ம வந்து ப்ளேஸ் ஆகி போகலாம், ஸோ க்ளவுடு நம்ம கற்றுக்கலாம் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃப்ரெஷர் என்டர் ஆகணும் அப்படின்னா ஸோ அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஒரு ஃப்ரெஷருக்கு க்ளவுட் டெக்னாலஜி? ஸோ இதெல்லாம் சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளவுடுக்கு ஃப்ரெஷர் என்ட்ரி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் எஸ் தான். ஆனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறதுலே டாப் பொசிஷனில் போயிட்டு டேரெக்டாக ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போக ட்ரை பண்ணணும். ஸோ டேரெக்டாக நான் வந்து க்ளவுட் ஆர்கிடெக்டாக தான் போவேன், சீனியர் க்ளவுட் இன்ஜினியராக தான் நான் போவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கான என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய க்ளவுட் ரோல்ஸில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி வந்தவங்க தான். எல்லாருமே ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக உள்ள போயிருப்பாங்க, இல்லைனா வந்து சிஸ்டம் அட்மினாக உள்ள போயிருப்பாங்க. அப்படி வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி தான் அந்த க்ளவுடோட ஹையஸ்ட் பொசிஷனில் போய் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டேரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறதை விட சின்ன சின்ன ரோல்ஸுக்கு ட்ரை பண்ணி அங்கேருந்து நம்ம அப்ஸ்கில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ க்ளவுடுக்கு ஜாப்ஸ் இருக்குது, என்ட்ரி லெவல் ஜாப்ஸும் இருக்குது. அதில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணுமே தவிர டேரெக்டாக அதுக்கு ட்ரை பண்ணுறது நமக்கு இங்கே கரெக்டான வேயாக இருக்காது. ஸோ அப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளவுடுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் டேரெக்டாக ஹையர் லெவல் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணாதீங்க, கிடைக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ
ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கிளவுட்ஸ்க்கு வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்ண ரொம்பவே ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ராடக்ட், அது எல்லாருமே லைவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக. இப்போ ஃப்ரெஷராக வரக்கூடியவங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, க்ளவுடை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிப்ளாய் பண்ண தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேவா. ஆனால் வெறும் க்ளவுடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் கற்றுக்கிட்டு உள்ளே வர்ற சில பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம இந்த ரோலை கொடுத்து அவங்கள வந்து அந்த லைவாக அதை ட்ராக் பண்ண சொல்கிறது, அதில் டிப்ளாய் பண்ண சொல்கிறது, அதெல்லாம் பண்ணால் இப்போது அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட கம்ப்ளீட் சர்வருமே மொத்தமாக பிளாக் ஆகிடும். அதாவது அந்த வெப்சைட்டை யூசர் வந்து யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ் ஆகலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் செக்யூரிட்டி பிரீச்சஸ் நடக்கலாம், நம்மளோட டேட்டாவை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் க்ரியேட் ஆகிடும். அப்படியும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸஸ், டேட்டா லாஸஸ்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஃப்ரெஷர்ஸுக்கு டேரெக்டாக அந்த ரோலை வந்து கொடுத்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்காமல் இருக்காங்களே தவிர, மற்றபடி சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து க்ளவுடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டேரெக்டாக எல்லா ஆக்சஸும் இருக்கக்கூடிய ஒரு ரோல் போகிறது தான் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் அப்படிங்கிறதே வந்து டேரெக்டாக க்ளவுட் மட்டும் கிடையாது, அது நிறைய ஃபண்டமெண்டல்ஸை சேர்த்தது. எக்ஸாம்பிளுக்கு லினக்ஸு, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், இது எல்லாத்தையும் பேசிக்காக கற்றுக்கிட்டு தான் நம்ம மொத்தமாக க்ளவுட்குள்ளே போக முடியும். இப்போ நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 70% ஆஃப் த கம்பெனிஸ்க்கு மேலே அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த க்ளவுட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல்ஸோட சேர்ந்தது, வெறும் க்ளவுட் மட்டும் கிடையாது. அப்போ நம்ம க்ளவுட் சர்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளால் அதை சர்வை பண்ண முடியாது. ஓகே. ஸோ என்ட்ரி லெவலில் அவங்க போனாலுமே வந்துட்டு அந்த ரெஷ்யூம் வந்துட்டு அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்கணும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், முக்கியமாக ப்ராஜெக்ட்ஸ் தான். எஸ், ஓகே. இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு போனாலும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக. ஒரு ஃப்ரெஷர் இப்போ க்ளவுடுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கற்று வச்சிருக்கணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் ரெஷ்யூமில் அப்ளை பண்ணியிருக்கணும்? சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறத ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இங்கே நான் சொல்கிறத ஆர்டராக போங்க. அதாவது டேரெக்டாக நம்ம வந்து க்ளவுட் அப்படிங்கிறத கற்றுக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க வேண்டியது லினக்ஸ், ஓகேவா. லினக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் போகலாம். நெட்வொர்க்கிங்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, லேனு வேன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஹெச்டிடிபின்னா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன, லோட் பேலன்சர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே டச் பண்ணணும். அதுலேயும் 3 விதமான க்ளவுட்ஸ் இருக்குது. அதாவது அமேசானோடது, AWS, Azure, அதுக்கப்புறம் GCP, கூகுளோடது லாஸ்ட்டாக. இதில் GCP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெருசாக மூவிங்கில் இல்லை. AWS அண்ட் இது Azure மட்டும்தான். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போதும், ரெண்டுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் க்ளவுடுக்கான பேசிக்ஸ்லாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூடவே கிட்டபோ நீங்கள் கற்றுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் அதில் தான் வெர்ஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் லாஸ்ட்டாக டாக்கரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து ஒரு பேக்கேஜாக எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் க்ளவுடில் போய் டிப்ளாய் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை டாக்கர் ஃபைலாக கொடுத்தாலும் அதை நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக அந்த க்ளவுட் ரோல்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட முடியும். அப்போ டாக்கரும் கண்டிப்பாக படிச்சாங்க. எஸ், கண்டிப்பாக. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ க்ளவுட் ஜாப்குள்ளே போகிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். க்ளவுட் ஜாப் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சர்டிஃபிகேஷன் மட்டும் அப்படிங்கிறது எங்கே யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது, ஓகேவா. நீங்கள் என்ன தான் சர்டிஃபிகேஷன், அதாவது ஒன்றும் இல்லைங்க, கூகுள் ஸ்கில்ஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதுக்குள்ளே போனாலே நிறைய சர்டிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்போ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாளில் கூட முடிச்சிட முடியும். ஆனால் அந்த ஸ்கில் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு ப்ராஜெக்டாக அதை டெவலப் பண்ணணும். அதை ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணாத வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம என்னென்ன பண்ணால் அதில் எப்படி டிப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்கில்லையுமே உங்களால் லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. அப்போது எதில் இருந்தாலும் சரி, வெறும் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்கே பத்தவே பத்தாது. நீங்கள் வந்து ஒரு க்ளவுடுக்கு இன்டர்வியூக்கே போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட ப்ரியாரிட்டியை வந்து முன்னாடி கொடுக்குமே. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் நீங்கள் நிறைய சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி உங்களை கூப்பிடுவாங்களே தவிர, உள்ளே போன உடனே கேட்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த க்ளவுட் படிச்சிருக்கீங்களா, அதை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்கன்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, AWS EC2ல நான் வந்து ஒரு லைவ் ப்ராஜெக்டை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன், லோட் பேலன்ஸரை வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண தெரியும். இப்போ யாருக்குமே ஒரு விஷயம் தெரியுன்றவங்களை யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த விஷயத்தை அவங்களுக்கு பண்ண தெரியணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை தான் உள்ளே எடுப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் மட்டும் அப்படிங்கிறது இங்கே பத்தவே பத்தாது. கண்டிப்பாக அதை நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணியே இருக்கணும், ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட்டோட சேர்த்து ப்ராக்டிக்கலாகவும் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைனல் கொஷின், ஸோ ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு ரோட் மேப் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு க்ளவுடை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி.
ஓகே, இதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கடைசியில் நம்ம எதுவுமே பண்ணாமல் போயிடுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனாலுமே வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கான ஒரு ரோட் மேப் வந்து நான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக அவங்க வந்து அந்த க்ளவுட் ஜாப்ஸுக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி ஜாபை கெயினே பண்ணிடலாம். 6 மந்த்ஸ் ஓகேவா? அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸையும் நெட்வொர்க்கிங்கையும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது தான் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் பண்ண வேண்டியது. செகண்ட் மந்த் AWSக்கான ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது AWS இல்லை Azure ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல்ஸை படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் மந்த்தில் இந்த க்ளவுடு, நெட்வொர்க்கிங், லினக்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை AWSல டிப்ளாய் பண்ணுறது, இல்லைனா S3 யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட் பண்ணுறது, அப்படி இல்லைனா EC2 வச்சு ஒரு விர்ச்சுவல் சர்வரை பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரியானது எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் மந்த்து கிட்டப்பும் உங்களோட ரெஸ்யூமையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சணும். கிட்டப்பில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணி அதை போர்ட்ஃபோலியோவாக காட்டுறதுக்கு அண்ட் ரெஸ்யூமில் அந்த போர்ட்ஃபோலியோவாக லிங்க்கை ஆட் பண்ணி வைக்கணும் நம்ம. ஓகேவா? அது முடிச்சிட்டிங்கன்னா AWSோட அசோசியேட் லெவல் கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது 6th மந்த் நீங்கள் எல்லா ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அது கூட கண்டிப்பாக நீங்கள் லிங்க்டின்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அதில் நெட்வொர்க்கிங் பண்ணணும். ஸோ எப்போவுமே நீங்கள் டேரெக்டாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட ரெஃபரல் மூலியமாக போகிறீங்க அப்படின்னா தான் ஈஸியாக அந்த ஜாப்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ ஒரு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அதை அப்ளை பண்ணிக்கிட்டதுக்கு பதிலாக ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு க்ளவுட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ரெஸ்யூம் அனுப்பி ரெஃபர் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி ரெஃபர் பண்ண சொல்லும்போது நமக்கு அந்த ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த 6 மந்த்ஸுக்கான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அந்த 6 மந்த்ஸில் உங்களால் ஈஸியாக ஜாப் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு கைட் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமா ஒரு கான்செப்ட்ஸை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை வச்சு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸை கேதர் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் ஜாப்குள்ளே போக முடியும். இந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் Instagram ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சோர்ஸ் மூலியமாக வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்த வீடியோக்கு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் க்ளவுடுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வரலாம். லினக்ஸ், நெட்வொர்க்கிங், க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ட்ரி லெவல் பாசிபிள் தான். AWS விசஸ் Azure ஃப்ரெஷருக்கு எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. AWSக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, அது ஈஸியாக கற்றுக்கலாம். Azure அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான என்டர்பிரைஸ் கம்பெனிஸுக்கு யூஸ் ஆகும். இதில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க, ரெண்டுமே கற்றுக்க தேவையில்லை. க்ளவுட் ஃபீல்டுக்கு கோடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் வந்து பேசிக் ஸ்கிரிப்டிங் போதும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைத்தானு இல்லை பேஷில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை AWS EC2ல டிப்ளாய் பண்ண முடியும், இது ஒரு செக்யூரிட்டி குரூப்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஷோகேஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அட்டென்ஷன் அதிகமாக வாங்கி கொடுக்கும் சர்டிஃபிகேட்ஸை விட. க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் சேமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது. க்ளவுட் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம். DevOps அப்படிங்கிறது ஆட்டோமேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ். இதுக்குள்ளே க்ளவுடை யூஸ் பண்ணுவோம். க்ளவுட் இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மோஸ்ட்டாக லினக்ஸோட பேசிக்ஸ்லேருந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ், அப்புறம் AWS இல்லைனா Azure சர்வீசஸ் பற்றி கேட்பாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனை கேட்பாங்க. GitHub க்ளவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்கிரிப்ட்ஸ், அதோட டிப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் ஈஸியாக உங்களால் ஷோகேஸ் பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸாக பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய மிஸ்டேக். க்ளவுட் ஃபீல்டில் AI இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கு. ஆனால் AI அப்படிங்கிறது அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே தவிர கம்ப்ளீட்டாக க்ளவுட் இன்ஜினியர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரிலாம் எந்த ஒர்க்கும் பண்ணல. ஸோ க்ளவுட் கரியர் வர்த்தா இருக்குமா 2026ன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வர்த்தா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல க்ளவுட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் IT கரியர் பார்த்தா வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.